இடைத்தேர்தலை மனசில் வச்சு ஒரு புறம் சமயோசிதமாக காய் நகர்த்திட்டு இருக்காரு முதலமைச்சர் விஜய். இன்னொரு பக்கம் ஆட்சியின் மீது லஞ்ச ஊழல் புகார்கள் வந்துடக்கூடாது அப்படின்னு அமைச்சர்களிடம் கடுமையான உத்தரவுகளை முதலமைச்சர் விஜய் பிறப்பிச்சிருக்காரு. இப்படி ஆட்சியை பற்றி அதீத அக்கறையோடு யோசிக்கின்ற முதலமைச்சர் விஜய் ஆட்சிக்கு மூலதனமாக இருக்கிற கட்சியை மறந்துட்டார் அப்படின்னு பனையூர் வட்டாரத்தினர் குமுறுறாங்க. விக்கிரவாண்டி மதுரை மாநாடுகளை பிரம்மாண்டமாக நடத்துறதுக்கு எத்தனையோ இன்னல்களை எல்லாம் சந்தித்தவர்கள் தாவேகா மாவட்ட செயலாளர்கள். ஆட்சியை பிடித்த பிறகு பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் வெகுமானம் கிடைக்கும்னு அவங்க நம்பிக்கையோடவே காத்திருந்தாங்க. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலைன்னு இப்போ அவங்க விரக்தியில் இருக்காங்க. தேர்தலில் போட்டியிடாத தோல்வியடைந்த மாவட்ட செயலாளர்கள் தங்களுக்கு வாரியங்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் பதவிகள் வழங்கப்படும்னு இப்பயும் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தங்கள் வசம் இருக்கின்ற மாவட்ட செயலாளர் பதவியையும் பிடுங்கிறதுக்கு சில வழிவகுக்கள் இப்போ இருக்கிறதா அவங்க அதிர்ச்சியில் இருக்காங்க. கட்சியை மறுசீரமைப்பு அப்படிங்கிற பேரில் மாவட்டங்களை 234 உயர்த்தி மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க திட்டமிடுறதா ஒரு தகவல் வந்தது. அப்படி கொடுத்தா இப்போ இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் பலரும் பதவி இழப்பாங்க அல்லது அதிகாரங்களில் பாதி இழப்பாங்க அப்படிங்கிறதே நிறைய பேரோட விரக்திக்கு காரணமாக இருக்கிறது. என்ன நடக்குது தாவேகாவில், கட்சியுடைய உள்விவகாரம் என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் பனையூர் பக்கமாக வண்டியை திருப்பி இருக்காரு. தனக்கும் தன்னுடைய சகாக்களுக்கும் தாவேகா தலைமையிடம் பேசி மாவட்டத்துக்குள்ள முக்கிய பொறுப்புகளை உறுதி செய்த பிறகுதான் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செஞ்சிருக்காரு. இந்த நிலையில் புதுக்கோட்டை, விராலிமலை, அறந்தாங்கின்னு 3 தொகுதிகளுக்குமான தாவேகா மாவட்ட செயலாளராக இருக்கின்ற அமைச்சர் பர்வேஸ் அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டாரு. விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்கிற தன்னுடைய அதிகார எல்லையை திடீரென கட்சிக்குள் நுழையிற ஒருத்தருக்கு தாரவாக்க அமைச்சர் பர்வேஸ் தயாராக இல்லை. விராலிமலை இடைத்தேர்தலில் உள்ளடி வேலைகளை செய்ய அமைச்சருடைய ஆதரவாளர்கள் இப்போதே தயாராகிட்டு வரதாகவும் ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்திருக்கு. புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒரு சிலரை மட்டுமே நம்பி முதலமைச்சர் விஜய் கட்சியை ஒப்படைச்சிருக்காரு. அவர்களோ கட்சியை பரிசோதனை எலி போல மாற்றிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வருது. தாவேகாவுடைய சீனியர்கள் சிலரே உள்ளாட்சி தேர்தலில் திமுகவை வீழ்த்தி காட்டுவோம்னு ஆதவ் அர்ஜுனா சவால் வர்றாரு. ஆனால் 234 தொகுதிகளுக்கும் தனித்தனி மாவட்ட செயலாளர் போட்டு அந்த நிலைமைக்கு வரும்போது அதிகமான நிர்வாகிகளை நியமிச்சா கட்சியை இன்னும் ஆழமாக வேறொன்று செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது கோஷ்டி பூசலுக்கு தான் வழிவகுக்கும்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தலைமை நிர்வாக குழுன்னு கட்சியினுடைய முக்கிய முடிவுகளை எடுக்க ஒரு குழுவை உருவாக்குனாங்க. ஆரம்பித்ததோடு சரி, அந்த குழுவை அப்படியே கைவிட்டுட்டாங்க. மாவட்டமாக நிர்வாகிகளுடைய குறையை கேட்கறதுக்காக ஒரு குழு, பிராந்திய குழுக்கள், தேர்தலுக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள்னு இங்கே குழு அமைப்பதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் அந்த குழுக்கள் எதுவுமே செயல்படவே இல்லை அப்படிங்கிறது தான் நிஜமான உண்மையாக இருக்குது. போஸ்டரில் பெயர் போடாத பஞ்சாயத்தை கூட நான் தான் கேட்பேன்னு ஒத்த காலில் நிற்கிறாரு புஷி ஆனந்த். எந்த பிரச்சனைக்கும் தீர்வே சொல்ல மாட்டார். நிர்வாகிகளை பனையூருக்கு நடையாய் நடக்க வைத்தே விரக்தியடை வச்சிருவார் அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் இருக்குது. எல்லா முடிவுகளையும் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி இந்த மூவருடைய மட்டத்தில் தான் எடுக்கப்படுது. அந்த முடிவுகள் தான் நிர்வாகிகள் மேல் திணிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு நிலைமை தாவேகாவில் போயிட்டு இருக்கிறதா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கடைசியாக பார்த்தோம்னா மாவட்ட செயலாளர் நியமனத்தின் போது ஒவ்வொரு மாவட்ட செயலாளரிடம் தலைவர் விஜய் 2 நிமிடங்கள் பேசினார். அதுதான் தலைவருடனான கடைசி சந்திப்பு. ஆட்சியை பிடித்த பிறகு கூட தலைவர் எங்களை இன்னுமே சந்திக்கலை அப்படிங்கிற ஒரு வேதனை மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் எதிரொலிச்சிருக்கு. ஆட்சி இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும், கட்சி தான் நிரந்தரம்ன்றதை முதலமைச்சர் விஜய்க்கு யாராவது சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் மாவட்ட செயலாளர்களுடைய மனக்குமுறலாக இருக்குது. முதலமைச்சர் விஜய் என்ன செய்ய போகிறார்? மாவட்ட செயலாளர்களை பார்க்க போகிறாரா? தன்னுடைய கட்சியை எந்தவாறு கட்டமைக்க போகிறார், பலமடைய போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.